மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. எல்லாருக்கும் ஓடி போய் மனதார உதவி செய்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளாகவே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சுத்தமாகவே இருக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தது வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மேசராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றமும் குழப்பங்களும் தான் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மேசராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யணும்னு தான் நினைப்பாங்க. என்னதான் மேசராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றம் மட்டுமே அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மனபயம், தேவையில்லாத மரண வேதனை, நிறைய ஏமாற்றம், உறவுகளுக்குள்ள சிக்கல்கள், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனை, ஏன் வெளிப்படையாக சொல்லணும்னா நிறைய நம்பிக்கை துரோகத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3 வருஷமாகவே நிறைய பேர் நம்பி நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் உண்மையானவங்க, யாரெல்லாமே நம்பிக்கையானவங்க, யாரெல்லாமே நல்லவங்க நினச்சவங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சித்திரவதையும் மன உளைச்சலுக்கும் உங்களுக்கு ஆளாகியிருப்பாங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு 5ஆவது இடத்துல குரு வராரு. வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியில் நேரடியாக பார்க்குறாரு. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. என்னதான் 7.5 சனி நடந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சந்திர பயிற்சி, இந்த 4 வருடங்களுடைய பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 2026 ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே நீங்கள் சனி பகவான் மூலமாக இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. அதென்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களை ஒரு படி பார்த்தீங்கன்னா முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத
ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா மேச ராசியில் வந்து பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே, அடித்து பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறக்குன்னே நிறைய நபர் இருக்காங்க சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம், சுத்த ஜாதகம் அப்படின்னு இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நம்பர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் அந்த விரையச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டை போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உன்னுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் இனி வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த 2026 அப்படிங்கிறது நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகளுடைய
இருக்கக்கூடிய பழக்கவழக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது. இந்த உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுவது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது.